ஹாய் மக்களே, வெல்கம் டு கிராமத்து பொண்ணோட யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லவே வேண்டியதில்லை. நீங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இது முழுக்க உண்மை தான். 100% நோ ஹேர் ஃபால் கேரண்டி வித்தவுட் ஷாம்பூ, சீரம், ஹேர் மாஸ்க். அதாவது வடித்த தண்ணி போட தேவையில்ல, ஆலோவேரா ஜெல் போட தேவையில்ல, தயிர் போட தேவையில்ல, எலுமிச்சை பழம் போட தேவையில்ல, ஃபெனுக்ரிக் சீட்ஸ் அதாவது வெந்தயம் பேஸ்ட் எதுவுமே போட தேவையில்ல. ஆனால் ஒரே ஒரு ஹெல்த்தியான சீக்ரெட் டிப்பு இருக்குது. அதை நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் ஃபால்க்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் டாப் 5 ரீசன்ஸ் என்னென்னு பார்ப்போம். செகண்டு மெயின்டெனன்ஸ், தேர்டு ஸ்ட்ரெஸ், ஃபோர்த்து ஓவர் திங்கிங், ஃபிஃப்த்து பொல்யூஷன், ஃபஸ்ட்டு என்னென்னா அயன் டிஃபிஷியன்சி. ஏன் இதை நான் ஃபஸ்ட்டில் சொல்கிறேன்னா, இது வந்தால் மட்டும்தாங்க முடி பஞ்சாக கொட்டும். இதனாலே நம்மளுக்கு ரொம்ப ஓவர் திங்கிங் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். ஆனால் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் சொல்கிற ரொட்டீனை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு முடி உதிர்வது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். வாங்க டிப் 1 என்னென்னு பார்ப்போம். வாரத்துக்கு 2 வாட்டியாவது கம்பல்சரி நீங்கள் தலைக்கு குளிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு 1 வாட்டியாச்சும் எண்ணெய் வச்சு குளிங்க. நார்மலாக வச்சு குளிக்காதீங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் எண்ணெயை வச்சு குளிங்க. குறைஞ்சது 5 to 20 மினிட்ஸாவது தலையில் இருக்கணும். ரொம்ப சைனஸ் இருக்குது, எனக்கு பிரச்சனை, எண்ணெய் வச்சா கோல்டாகன்றவங்க கேஸ்டர் ஆயிலுக்கு பதிலாக கோகோனட் ஆயிலே வச்சு குளிங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தலையில் வச்சு குளிங்க. இது பாடி டெம்பரேச்சரை கூல் டவுன் பண்ணும். ஹேருமே சில்கியாக இருக்கும். டிப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிலிங். இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் பாதாம் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லை வெர்ஜின் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். இல்லைங்க நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோன்னா நீங்கள் எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்பல்சரி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இது ஒரு பெட்டர் ஆப்ஷன் பாடி டெம்பரேச்சரை கூல் பண்ண. இல்லைங்க எங்களுக்கு ஆயில் வைக்கிறது பிடிக்காது, நாங்கள் அதை வச்சா ரொம்ப க்ரீஸியாக இருக்கும், டேண்ட்ரஃப் வரும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டிப் 3 என்னென்னா கோமிங். இதை நீங்கள் ரிப்பீட் பண்ண உங்கள் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். நீங்கள் எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ண உங்களோட பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா அமைஞ்சால் உங்களோட ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். இல்லைங்க எங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, யோகா பண்ண முடியாது, ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ண முடியாது, எங்களுக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, நாங்கள் ஒர்க்கிங் உமன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஹெல்த்தி சீக்ரெட் டிப் காத்துட்ருக்கு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே 80% ஆஃப் தி ஹேர் ஃபால் கம்மியாகிடும். வாங்க அந்த டிப்பு என்னென்னு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இல்லை எங்களுக்கு ஃபுல்லாகவே ரெக்கவரி வேணும்னா நான் சொன்ன ரொட்டீன் கூட இந்த ஹெல்த்தி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு நாங்கள் கேரண்டி. வாங்க டிப் 1 என்னென்னு பார்க்கலாமா. ரப்பிங் யுவர் நெயில்ஸ். இதை 4 to 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணாலே நல்ல ரிசல்ட் காட்டும் உங்களுக்கு. அடுத்து நம்ம 3 ஹெல்த்தி ஜூஸஸ் பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரி லீவ்ஸ், கூஸ்பெரி, பிளாக் ரைசின்ஸ். இது 3மே சீப், எல்லா சீசன்லேயுமே கிடைக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இது உங்களோட அயன் டிஃபிஷியன்சி ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணும். இது உங்களுக்கு ஜூஸாக குடிக்க பிடிக்கலைன்னா நீங்கள் துவையல் குழம்பாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை பொடி பண்ணியும் சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஆனால் ஜூஸாக குடிச்சிங்கன்னா இன்னும் பெட்டரான ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெரிய நெல்லிக்காய். இதை நம்ம வெறுமனே ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். இல்லாட்டி கருவேப்பிலை கூட கம்பைன் பண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் வெறுமனே வாயாலும் சாப்பிடலாம். இது உங்கள் ஹேருக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. இதை பிக்கிலாவோ இல்லாட்டி உப்பு மிளகா பொடி வச்சு சாப்பிடாதீங்க. அப்புறம் இதை சாப்பிட்டோம் நம்மளுக்கு ப்ரோஜனம் இல்லாமல் போயிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாங்க ஈஸி அண்ட் எஃபெக்டிவ். இதை நம்ம அரைக்க வேணாம், கட் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். ஒரு 10 கருப்பு உலர் திராட்சையை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து தண்ணியை குடிச்சிடுங்க. அந்த திராட்சையுமே சாப்பிட்ருங்க. இது உங்களோட ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், அயன் டிஃபிஷியன்சியை கம்மி பண்ணும், உங்களோட பாடி டெம்பரேச்சரை கம்மி பண்ணும். இதை நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஷேர் பண்ணுறேன். நான் ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஹேர் வேணும்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை க்ரியேட் பண்ணணும். உங்களால் நான் சொன்ன ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ண முடியலன்னா கூட அந்த நெயில் ரப்பிங் எக்ஸசைஸையும் இந்த 3 ஜூஸஸையுமே ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு கூஸ்பெரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னா கூட நீங்கள் இந்த கரி லீவ்ஸையும் இந்த பிளாக் ரைசின்ஸையும் மட்டுமாவது ட்ரை பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு 80% ரிசல்ட் கொடுக்கும். ஓகே மக்களே, இது போல் ஹெல்த்தியான டிப்ஸை பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மக்களே. பாய்.